கார்த்தி சொன்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லயும் அதுதான் இருக்கு. என்னன்னா, நான் வந்துட்டு சாக்லேட் வாங்கி கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து வேற ரூட் எடுக்கும்போது அந்த குழந்தை கேட்கும்போது இல்லை நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த குளக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு கூட்டிட்டு போய் நான் பாலியல் ரீதியான வன்கொடுமையில ஈடுபட்ட கத்தனா கொன்னுடுவேன் நான் சொன்னேன். ஓகே, த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கத்தும்போது தான் கழுத்தை நெருக்கி கொலை பண்ணி அங்கே இருக்க முற்புதரில் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அவங்க தாய் சொல்லும் போது இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு மோகன்ராஜ் மீது வந்து 4 செக்ஷன்ஸும் கார்த்தி மீது 9 செக்ஷன்ஸும் போடப்பட்டு மோகன்ராஜ் வந்துட்டு இப்போ சூலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அதாவது 27ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில். ஒரு பக்கம் கார்த்தி வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஐசியூல இருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜிஹெச்லேயே வந்து சிறை கைதிகள் பிரிவு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து மாற்றப்பட்டு இன்னும் 2 நாளில் அவர் வந்து கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்படுவார்ன்ற ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. ஜூன் 5 வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல். ஓகே, இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது அட்லீஸ்ட் புதைக்கவா செஞ்சுன்னா திரும்ப வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். திட்டப்பட்டு எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இல்லையா? அவங்க தாய் சொன்னது அந்த மாதிரி தான் சொல்லி அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இல்லை இன்னொன்று என்ன, ஐஜி அவர்கள் சொன்ன விஷயத்துல முதற்கட்ட ரிப்போர்ட்ல எஸ் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுதான் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றது உறுதியாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகே, விச் மீன்ஸ் அப்போ இன்னும் டீட்டெயிலான ரிப்போர்ட் இதுலேருந்து எல்லாமே இது பண்ணி சார்ஜ் ஷீட் 1 மந்த்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி நெக்ஸ்ட் இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போகப்படும்னு ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கு வந்து ஒரு முன்மாதிரியான வழக்காகவும் ஒரு இருக்கணும்ன்றது எதற்காக அப்படின்னா, நம்ம நேர்களுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் வந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சிறுமி கொலை செய்ய கார்த்திக் மோகன்ராஜ். அந்த வழக்கோட அப்டேட் ஒரு பக்கம் வந்து அந்த மாணவியோட அம்மாவே வந்து குற்றவாளியாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து குடிகாரி, அவங்களால தான் வந்து இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு அவங்க அதற்கு வேதனையோட மறுப்பு தெரிவித்த வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். அதோட அப்டேட் இந்த கேஸோட இதில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? முதல்ல வந்து ஊர் மக்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம், அப்புறம் ஐஜி ரம்யா பாரதி மேம் அவங்க பார்த்து சொன்னாங்க, என்னென்ன டைம்லைன் வைஸ் ஒன்று சொன்னாங்க இல்லையா? அப்புறம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாய் சொல்லக்கூடியது ஒன்று, அந்த பக்கத்து வீட்டு பெண்ணுன்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா? அதில் டோட்டலாக அந்த தாயை வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய லைக் இங்கே எல்லாமே நம்ம என்னென்னா ஒரு ரூமர்ஸ், ஒரு அசம்ஷன் பேஸில் இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது தான் நமக்கு அது என்னன்றதை நம்ம இது பண்ண முடியும். இதில் என்ன, இப்போதைக்கு வரைக்கும் இந்த தட் இஸ் மோகன்ராஜ் தென் கார்த்தி அப்படிங்கிற 2 பேர் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, அது ஒரு பக்கம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக போக நம்ம வந்து லைக் என்னென்ன விஷயம் நடந்தது எல்லாமே மக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பாங்க இல்லையா? பட் எங்கே வந்து முன்னுக்கு பிறனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது மே 21ஆம் தேதி 5 மணிக்கு அவங்க காணா போகிறாங்க அப்படிங்கிறது 8:30 மணிக்கு போல் வந்து 100க்கு கால் வந்து தான் சொல்லப்படுது. தட் இஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த மாதிரி சிறுமியை காணும், 10 வயது சிறுமியை எங்கன்னா இந்த பல்லப்பாளையம் பாரதிபுரம் அருணகிரி தெருவை சார்ந்த சிறுமியை காணும்னு ஒரு கால் வந்ததுனால 10 மணிக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி போலீஸ் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. போய் தேட ஆரம்பிச்சாங்க. சிசிடிவி எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் வந்துட்டு இந்த கார்த்தியை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மோகன்ராஜ் வந்து உடந்தையாக இருந்திருக்காரு. அதாவது இவர் வந்து முன்னாடி பின்னாடி பேசியிருக்காரு, குற்ற சம்பவத்தை மறைக்கிறதுக்கும் தெரிஞ்சு வெளியில சொல்லாமல் இருந்ததுக்கு உடந்தையாக இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஐஜி அவங்க சொன்ன ஒரு விஷயமா இங்கே இருக்கு. எங்கன்னா இந்த கண்ணாம்பாளையம் மரியா ரோஸ் கார்டன் அப்பார்ட்மெண்ட்ல வச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அவர் கீழே விழும்போது கை காலில் முறிவு ஏற்பட்டுருச்சுன்றது ஒரு பக்கம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்தி சொன்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லையும் அதுதான் இருக்கு. என்னன்னா, நான் வந்துட்டு சாக்லேட் வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து வேற ரூட் எடுக்கும்போது அந்த குழந்தை கேட்கும்போது இல்லை நான் வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த குளக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு கூட்டிகிட்டு போய் நான் பாலியல் ரீதியான வன்கொடுமையில ஈடுபட்ட கத்தனா கொன்னுடுவேன் நான் சொன்னேன். ஓகே, த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கத்தும்போது தான் கழுத்தை நெருக்கி கொலை பண்ணி அங்கே இருக்க முற்புதரில் போட்டுட்டு இருக்காரு. ஓகே, இது ஒரு பக்கம். அவங்க தாய் சொல்லும் போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை அந்த மோகன்ராஜும் அந்த கார்த்தியோட 2வது மனைவி எங்களை டைவர்ட் பண்ணாங்க அப்படின்னும், என்னுடைய சம்மந்தம் இல்லாமல் இந்த உடலை வந்து தகனம் பண்ணிட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னும், கூடவே வந்து அந்த மது பழக்கம் பற்றி கேட்கும்போது என்னோட கணவருக்கு அது இருந்தது, நான் வந்து தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டு 2-3 மணி நேரம் எனக்கு அது இது இருந்தது அப்படின்னு மயக்க நிலையில இருந்தேன். எனக்கு வந்து அவங்க வைஃப் மேலேயும் சந்தேகமாக இருக்குது, அவங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயோ போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. என் கணவரே வந்துட்டு என் கூட இருந்தார், அதுக்கப்புறம் அவங்க உறவினர்கள்லாம் வரும்போது அவர் மாறிட்டாரு அப்படின்னாங்க. அங்கே ப்ரெஸ் ஒரு விஷயம் கேட்டாங்க, என்னன்னா கார்த்திக்கும் உங்களுக்கும் பழக்கம் இருக்காங்க, நீங்கள் போதை இதை எடுத்திருந்தீங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும் போதெல்லாம் அவங்க அதை மறுத்திருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லை, என்னுடைய கணவர் குடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஆமாம்,
ஒரு 3-4 வருடத்திற்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ராப்ளம் ஆச்சு. அவர் தான் வந்து என்ன கூட்டிட்டு போனாரு. பழக்கம் இருந்தது நான் இப்ப கிடையாது, அவரோட தான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி. கார்த்தி யாருன்னா வீட்டு பக்கத்துல இருந்தாரு, அவ்வளவுதான். நாங்க இந்த பகுதிக்கு வந்து 25 நாள் தான் ஆச்சு. கார்த்திக் நாங்க வந்து 10 நாள்ல காலி பண்ணிட்டு போயிட்டாரு. என் பையனும் வந்து அந்த கார்த்திக் கூட்டிட்டு போறத பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய சித்தி அவங்க எல்லாம் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே மாறி மாறி இருக்கும்போது பக்கத்து வீட்டு பெண் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வேற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து மது பழக்கம் இருக்கு. அவங்க வந்து மார்னிங் தான் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியும். அது வரைக்கும் எழுப்ப அவங்க எந்திரிக்கல, அவங்க தேட கூட வரல. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, போலீஸ் தான் கூட சேர்ந்து எல்லாமே தேடினாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க இல்லையா. இப்போதைக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு மோகன்ராஜ் மீது வந்து 4 செக்ஷன்ஸும், தட் இஸ் இந்த கார்த்தி மீது 9 செக்ஷன்ஸும் போடப்பட்டு மோகன்ராஜ் வந்துட்டு இப்போ சூலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அதாவது 27ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில. ஒரு பக்கம் கார்த்தி வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஐசியூல இருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜிஹெச்லேயே வந்து சிறை கைதிகள் பிரிவு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து மாற்றப்பட்டு இன்னும் 2 நாளில் அவர் வந்து கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்படுவார்ன்ற ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. ஜூன் 5 வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல். ஓகே, இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 சிசிடிவி வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் காவல்துறை தரப்புலேருந்தும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இதில் இன்னும் சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா எல்லாரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொன்று அந்த பெண் போட்ட வீடியோலையும் தாயை விசாரிங்க கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து தெரியாதவங்க கூப்பிட்டா போயிருக்க போறது கிடையாது, ஒன்று கடத்திட்டு போயிருந்தாதான் உண்டு. இப்போ நம்மளே அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கும் போது என்ன பண்ணுவோம், தெரியாதவங்க கூப்பிட்டா போகாத, தெரியாதவங்க கொடுத்தா சாப்பிடாத அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து பதிய வச்சிருவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை இந்த மாதிரியான குற்றங்கள் தெரிஞ்சவங்க மூலமா நடக்குது இல்லையா. எக்ஸாக்ட்லி. இது எப்படி ஆயிடுச்சுன்னா எங்கேயோ ரோட்ல போறவங்க யாரோ முகம் தெரியாதவங்களை ஆரம்பிச்சு வீட்டு பக்கத்துல இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்க உறவினர்களாலே இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ யாரை தான் நம்புறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதே சம்பவம் இன்னைக்கு சென்னை ராயபுரத்துல வந்து கூடவே வந்து யாருன்னே தெரியாத ஹாஸ்பிட்டலில் நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன்னு சொல்லி குழந்தைய கடத்திட்டு போனாங்க இல்லையா, அவங்கள அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படின்னா எந்த அடிப்படையில் நம்ம நம்பணுன்ற ஒரு கேள்வியே இப்போ வந்துருச்சு இல்லையா. அது எப்படின்னா விச் மீன்ஸ் சந்தேக கண்ணோட எல்லாரையும் பார்க்கணுமா, அதுவுமே வாழ்க்கை நரகமாயிரும்ல அந்த மாதிரி இருக்கும் போதும் இல்லையா. ஸோ இந்த கேஸ்ல இந்த மாதிரியான அடுத்தடுத்த கட்டம் போயின்னு இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து போலீஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ்லேருந்து மினிஸ்டர்லேருந்து எம்எல்ஏருந்து எல்லாருமே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதாவது ஏடிஜிபி மகேஸ்வர் தயாலா இருக்கட்டும், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், ஐஜி ரம்யா பாரதி மேமா இருக்கட்டும், அப்புறம் மினிஸ்டர் அண்ட் எம்எல்ஏ ஐ திங்க் சுகுமார் அண்ட் சம்பத்குமார் அவங்க எல்லாருமே இருக்கட்டும். ஸ்பாட்டுக்கு போகும்போது இன்னொன்றும் சொல்கிறாங்க, அந்த பகுதியில் நடந்த முதல் சம்பவம் இது கிடையாதுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 5 சம்பவம் நடந்திருக்கணும் அங்கே சொல்லப்படுது. ஸோ அங்கே வந்து செவரை எழுப்புறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்கள் பண்ண சொல்லியிருக்கோம். நாங்கள் லைக் மினிஸ்டர் எம்எல்ஏ அட்ரஸ் பண்ணும்போது சொன்ன விஷயமும் அந்த இடத்துல இருக்குது. அவங்க அம்மாவும் சொன்னாங்க, முதலமைச்சரும் எங்ககிட்ட பேசினாரு, இந்த மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஐஜி அவர்களும் உச்சபட்ச தண்டனை வாங்கி தரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அவங்க இன்னொன்று இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய அனுமதி இல்லாமல்ன்றது ஒன்று, இன்னொன்று 7 லட்ச ரூபா பணத்தை வந்து அவர் வாங்கிட்டார், எங்களுக்கு வந்து நீதி வேணும் நிதி வேணான்ற மாதிரி எல்லாம் அங்கே சொல்லப்படுது. ஸோ மாறியான ஒரு கான்ட்ரவர்சிஸ் இந்த கேஸ்லயும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அட்லீஸ்ட் புதைக்கவா செஞ்சுன்னா திரும்ப வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். திட்டமிட்டு எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வருது இல்லையா. அவங்க தாய் சொன்னது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இல்லை இன்னொன்று என்ன, ஐஜி அவர்கள் சொல்லும்போது சொன்ன விஷயத்துல முதற்கட்ட ரிப்போர்ட்ல எஸ் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தான் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றது உறுதியா இருக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகே, விச் மீன்ஸ் அப்போ இன்னும் டீட்டெயிலான ரிப்போர்ட் இதுல இருந்து எல்லாமே இது பண்ணி சார்ஜ் ஷீட் 1 மந்த்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி நெக்ஸ்ட் இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போகப்படும்னு ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கு வந்து ஒரு முன்மாதிரியான வழக்காகையும் ஒரு இருக்கணும்ன்றது எதற்காக அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுதுன்னா, காவல்துறை இந்த மாதிரி ஒரு வழக்கை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இதன் மூலியமா ஒரு ஆய்வு செய்கிறாங்களா, அதை அறிக்கையாக கூட வச்சு மற்ற கேசஸ்க்கு ஒரு முன்னுதாரணமாக கூட இது வைக்கப்படும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கேஸும் விளாத்திக்குளம் கேஸ் மாதிரி ஒரு மிக முக்கியமான கேஸாகத்தான் இந்த இடத்துல வந்து இருக்க போகுது. இதில் இன்னொன்றும் போயிட்டு இருக்கு, இவங்க 2 பேர் மேலே ஏதாவது குற்றப்பின்னணி இருக்கா, ஃபேமிலி இதுன்னா அதுவும் ஒரு பக்கம் வந்து இனிமே போலீஸ் அவங்க கஸ்டடியில் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இது வரைக்கும் அது மாதிரியான எந்த தகவலும் வரல அது சொல்லியிருக்காங்களா அவங்க ஐஜி. அவங்க சொல்லும்போது இனிமே தான் இது வந்து ஒரு நாள் 2 நாள் ஆன ஒரு விஷயம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும். இதுல எப்படின்னு பார்த்தோம்னா
கண்டிப்பாக அவங்க தாய் தந்தை ஊர் மக்கள்னு எல்லாருமே உள்ளே கொண்டு வருவாங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே. கொண்டு வரும்போது தான் நமக்கு இங்கே நமக்கு ஒரு நேர்கோட்டில் போகும்போதே நமக்கு பல கேள்விகள் வரும் இல்லையா. இங்கே வந்து 5 டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் வந்து எதன் அடிப்படையில் என்ன ஏதுன்ற ஒரு விசாரணையானது கண்டிப்பாக இங்கே நிகழ்த்தப்பட்டு தான் இதில் அடுத்த கட்டமானது கண்டிப்பாக இந்த கேஸ் தட் இஸ் இந்த பள்ளப்பாளையம் அந்த குளக்கரை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நமக்கு இருக்க போகுது. குறிப்பாக அந்த தாயை வந்து குற்றவாளியாக்க போகிறது ஒரு டைவர்ஷனுக்காக வந்து அப்படிங்கிற நிறைய விமர்சனம் வந்து இல்லையா, உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் இருக்கா? என்னன்னா பிளைண்டா நம்ம யாரையும் இங்கே தப்பு சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஏன்னா இப்போ இவங்க இப்படி கேட்டுட்டாங்க இவங்க வச்சுட்டாங்கன்றதுனால மாறி 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 கருத்துக்கள் இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப லைக் பயாஸ்டாக இருக்கக்கூடாது. அன்பயாஸ்டாக தான் ஒரு அசம்ஷன் ஃபேக்டரில் இல்லாமல் நம்ம வந்துட்டு இல்லைங்க இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு பர்சீவ் பண்ண முடியாது நம்மளால இல்லையா, பண்ணவும் கூடாது. என்னன்னு தீர அதை விசாரிச்சு தான் அந்த விஷயத்தை கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட்டத்தில் என்னாலையும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, மக்களுடைய மனநிலை மாறி 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 இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஊர்ஜிதமாக இவங்க தான் தப்பு இவங்க சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இல்லை சொல்லக்கூடிய ஒரு டைமோ இது கிடையாது. பிகாஸ் அது ப்ரிலிமினரி தான், ஒரு எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். இது போக போக தீர விசாரித்து நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயம் தெரிய வரும் இல்லையா. அப்போ தான் இது வந்து நம்ம எந்தவித சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இங்கே நியாயமாக கூட இருக்கும். குறிப்பாக விஜய் அவர்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அந்த 15 நாட்களில் 25 கொலைகள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாலியல் குற்ற வழக்குகள், இரட்டை கொலைகள் அப்படின்னு நிறையா உதாரணங்களோட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு போட்டு பார்க்க முடியுது. உங்களோட ஒப்பீனியன் இது தொடர்பாக? இன்னைக்கு நிறைய அதாவது அந்த எனக்கு என்னன்னா ஆரம்பத்திலேயே வரும்போது அவர் போட்ட முதல் கையெழுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து தட் இஸ் வாட் அதுவும் அந்த மினிஸ்டர் அவர்கள் இந்த கேஸை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தாரு 27th நாங்கள் லான்ச் பண்றோம் அப்படின்னும். அதில் ஐஜி ஐ திங்க் அப்புறம் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் ப்ளஸ் அதற்கு அடுத்த இதுவாக 717 மதுக்கடைகள் வந்து மூடப்படும்னு சொல்லியிருந்தாங்க, நேரங்கள் குறைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்பெஷல் ட்ரை ஃபோர்ஸ் இல்லையா, அது மூலியமா இந்த கானா பாடகர் கொலை எதிரொலியாக வந்துட்டு போதைப் பொருளில் கிட்டத்தட்ட 1200+ ரவுடிஸ் வந்து இதில் வந்து இது பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரவுடிஸ் வந்துட்டு போதை சார்ந்த விஷயத்தில் வலி நிவாரண மாத்திரைகளை வந்து ஏன்னா இப்போ அது ரொம்ப அடுத்தடுத்து வர்றதை பார்க்க முடியுது. ஏன்னா இந்த கள்ளச்சந்தையில் வாங்கி வலி நிவாரண மாத்திரைகள் வந்து போதைக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதெல்லாம் நாங்கள் வந்து பொசிஷனில் இருந்தவங்க இல்லை அதை வந்து சேல்ஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்லை அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று இங்கே என்ன அப்படின்னா இதில் 2 விஷயம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மேபி இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தாண்டி எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று நோக்கி கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டமே நம்ம பார்க்க போகணும் அப்படின்னா பஸ் ஸ்டாப்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை தாண்டி ஏன்னா இந்த மாதிரி குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் கொடூரர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுதியை பார்த்தாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்கள், ரொம்ப இருள் சூழ்ந்த ஏரியாக்கள், காடு பகுதி, இந்த மாதிரியான விஷயம். இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா இது முதல் சம்பவம் இல்லை, இதுக்கு முன்னாடி 5 சம்பவம்னு சொல்றாங்க குளக்கரை சுத்தி இல்லையா. இந்த மாதிரி பதட்டத்துக்குள்ளான இடத்துலையும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தப்படலாம். ஓகே, விச் மீன்ஸ் ப்ராட் பண்ணப்படலாம் அந்த இடத்துல. ஓகே, இன்னொன்று இந்த சிசிடிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே இது எப்படி வச்சிருக்கோம், இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பாசிபிளாக இருக்க முடியும்ன்றது எனக்குமே அது ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சிசிடிவி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ப்ரிவென்டிவாக நம்ம வைக்கல, ஒரு சம்பவம் நடந்தால் அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தானே வச்சிருக்கோம். அதையும் நம்ம ப்ரிவென்டிவாக வைக்கக்கூடாது. ஏன்னா சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு செயல் எங்கேயாவது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து நம்ம ஏன் ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்பாக எடுக்கும் போது மேபி குற்ற சம்பவத்தில் குறைக்கலாம் இல்லையா. நம்ம ஏன்னா திரும்ப சொல்கிற விஷயம் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்னு தான் நம்ம ஒரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அது நடக்காமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதனை நோக்கி செயல்படணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயும் ஒரு சிறுவர் வெட்டி கொலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடந்தது, சென்னையில் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி இப்போ எப்படின்னா எல்லா பக்கமும் எல்லா கிரைம்ஸும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸுன்றது ஒன்று இருக்குது, கூடவே அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து மேபி இதெல்லாம் நம்ம குறைக்கலாம். ஒரு கட்டத்தில் இல்லாமல் கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரியான பாதையில் போகிறாங்க நினைக்கிறீங்களா அந்த அரசு? இது அதான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு டு பி ஃப்ராங்க் ப்ராக்டிக்கலாக பேசணும்னா எந்த ஆட்சி எங்கே இருந்தாலும் ஒரு குற்ற சம்பவம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. அதில் எந்த துரிதமாக நடவடிக்கைன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த கேஸை பற்றி அவங்க பேசும்போதே சொன்ன விஷயம் என்னென்னா 24 மணி நேரத்துக்குள்ள 2 அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா. நிறைய இடத்துல ஒவ்வொரு மாற்றமாக கொண்டு வரப்படலாம் இல்லையா. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இதே இந்த விளாத்திக்குளம்ல ஒரு லேக் இருந்தது, போலீஸ் அஃபிஷியலே அந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயம் இது இம்மீடியட்டாக
கம்ப்ளைண்ட் எடுத்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு போய் இமிடியேட்டா தேட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள்ல ஆரம்பிச்சு, ஏன்னா இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு காலைல கூட ஒரு மீட்டிங் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங்ல இருந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும், இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கப்படும்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி எல்லா இடத்தையும் துரிதப்படுத்தும் போது நாளைக்கு ஒரு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படலாம் இல்லையா. அந்த பயம் ஏற்படும் போது குற்றங்கள் நடக்காம கூட நமக்கு போகலாம். அதற்கான ஒரு வழிவகையாக கூட இது இருக்கலாம். ஒரு வழிவகையாக கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிற ஒரு விஷயம். இங்க நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த வழக்கு திரும்ப பல விஷயம் பண்ணுவீங்க. நன்றி.